வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம கடலுக்கு மாப்போலியை எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் மீன் பிடிக்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம கூட நிறைய படகுகள் நம்ம கூட மீன் பிடிக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் மீன் பிடிக்க போகிற டைமில் நாங்கள் போகிற மீன்பிடி முறை வந்து மாப்பு வந்து, அதாவது மாப்புனா மீன் கூட்டம் வந்தால் மட்டும் அந்த மீன் கூட்டத்தை சுற்றி வளைச்சி பிடிக்கிறது தாங்க இந்த மாப்போலை. இந்த மாப்போலை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தோம். மாப்பு இந்த டைமில் வந்து மாப்பு வராமல் எக்கோ சவுண்ட்ரு அப்படின்னுங்கிற மீனை வந்து கடலுக்கு அடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுவோம், வந்து டிவின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த டிவியில் மீன் காமிச்சு இன்றைக்கி நாங்கள் வலை விடுறோங்க. இந்த மீன் காமிச்ச இடத்துலேருந்து வலையை சுற்றிலும் வலையை வளைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி வலை வளைச்சிட்டு போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால வலை வந்து யார் மேலேயும் மாட்டிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப உஷாராகவும் இருப்போங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வளைச்சிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி வலையை வளைச்சிட்டு போகும்போது நம்மளுக்கு முன்னாடி நின்று கையை காமிச்சிக்கிட்டே வர்றவங்க வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னுங்கன்னா, நம்மளோட தலப்பு போயா, நம்ம வலை போட ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துல ஒரு தலப்பு போயா இருக்கும். அந்த தலப்பு போயாவை மறுபடியும் சுற்றி போய் நம்ம அந்த வலையை பிடிக்கணும். அதை தான் முன்னாடி இருந்து கையை காமிச்சிக்கிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போய் அந்த வலையை பிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னுங்கிறத நீங்களே பாருங்களேன். வலையை வளைச்சி இந்த மாதிரி அணைச்சி முடித்ததுக்கப்புறம் உள்ளே போய் அந்த உள்ளே வந்து டிவியில் மீன் காமிக்குதா, அதாவது வலைக்கு உள்ளே மீன் காமிக்குதா அப்படின்னுங்கிற எங்களோட எக்கோ சவுண்டரில் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அப்படி மீன் காமிச்சிச்சு அப்படின்னா நல்ல 2 இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடு வச்சு அந்த இடத்துல நல்லா ஒரு கலக்குவாங்க. அதாவது கடலுக்கு அடியில் உள்ள மீன் பயந்து போய் நம்ம வலையில் போய் மீன் வந்து சிறைக்கணும், அதாவது எடுக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக அந்த மாதிரி வலையை வந்து ரவுண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். வலை வளைச்சி ரவுண்ட் அடிக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் மீனை வந்து மறுபடியும் வலையில் எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறையுமே இருக்குங்க. இந்த முறை இல்லாமல் கடலில் ஆங்கரை வச்சு ஆங்கரை அப்படியே வலையில் மாட்டாத அளவுக்கு அப்படியே வலைக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடலுக்கு அடியில் உள்ள மீனை நல்லா பயமுறுத்தி மறுபடியும் வலையில் போய் எடுக்க வைக்கலாங்க. அது ஒரு மெத்தட் இருக்குது. கடலுக்கு அடியில் உள்ள மீனை காமிக்கிற எக்கோ சவுண்டர்னு சொல்லப்படுற அந்த கருவி வந்து இது தாங்க. இதில் மீன் காமிச்சிச்சு அப்படின்னா தாங்க நாங்கள் வலையே வளைச்சி இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிப்போம். இப்போ எக்கோ சவுண்டர் உள்ள நம்மளுக்கு வலைக்கு உள்ள மீன் காமிக்கிறதுனால இப்போ நம்ம ஆங்கரை போட்டு மீனை வந்து பயமுறுத்த போகிறோங்க. மீனை பயமுறுத்தி வலையில் எடுக்க வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம படகுல உள்ள ஆங்கர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கயிற்றுல அணைச்ச ஆங்கரை நிலத்தில், அதாவது தரையில் மாட்ட விடாமல் இதை ஆங்கரை தூக்கி போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வருவாங்க. நிலத்தில் பட்டும் படாதுங்க, நிலத்துக்கே போகாது. ஏன்னா நிலத்துக்கு ஆங்கர் போயிடுச்சுன்னா அந்த ஆங்கர் வந்து மண்ணில் மாட்டிக்கும். அது படாமல் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. Chico Ravi. இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கடலில் வளைச்சிருக்க வலையை இந்த மாதிரி கிளப்பி பார்த்தோம் அப்படின்னா அதில் மீன் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தாங்க வலையில் வரும். வர்ற மீனை
இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் கரையில் இதிலேருந்து மறுபடியும் மீனை தனியாக எடுத்து அதுக்கப்புறம் தாங்க மீனை எடை போடுவோம். இன்றைக்கி நமக்கு வந்திருக்க மீன் வந்து இதை குத்துவான்னு சொல்லுவோம். இந்த குத்துவாவை மேக்ஸிமம் மீன் ஃபிஷ் ஆயிலுக்காக கொடுக்குறோங்க. இந்த மீனை எந்த அளவுக்கு மீன் நம்ம நிறைய வருதோ அந்த அளவுக்கு காசுங்க. இதை வந்து ஆயிலுக்குனுங்கிறதுனால நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் ரேட்டு போகாதுங்க, எப்போதுமே ரேட்டு போகாது. இப்போ இந்த மீனுக்கு இந்த குத்துவாவுக்கு உள்ள விலை வந்து பரவாயில்லைங்க. வலையை கடல்லேருந்து திரும்ப எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மீனை எல்லாமே எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளோட துறைமுகத்துக்கு நோக்கி ஓடிட்டுருக்கோம். துறைமுகத்தை வந்து நாங்கள் வந்து பட்டறை அப்படின்னு சொல்லுவோம். பட்டறை நோக்கி போட்டு போயிட்டுருக்குங்க. பட்டறைக்கு போனதுக்கப்புறம் இந்த மீனை மறுபடியும் வலையை கலைச்சி இந்த வலையை கலைச்ச வலையிலேருந்து இந்த மீனை எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்து அந்த மீனை எடுத்து எடை போட்டதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வீட்டுக்கு போவோம். இந்த தொழில் வந்து நாங்கள் பார்க்குற தொழில் காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் ஒரு 4 மணிக்கு கடலுக்கு வந்தோம் அப்படின்னா பகல் ஃபுல்லாக தொழிலை பார்த்துட்டு இருட்டும் போது இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதாங்க எங்களோட தினசரி தொழில். இப்போ நாங்கள் கரையை போனதுக்கப்புறம் எந்த மாதிரி இந்த மீனை கலைச்சி எந்த மாதிரிலாம் மீனை தட்டுறோம் அப்படின்னுங்கிறத அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே தெரியுங்க. இப்போ நாங்கள் கரையை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படகுலேருந்து வலையை மேலே எடுத்து நாங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்க மீன் இன்றைக்கி குத்துவா பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த குத்துவாவை எப்படி தனியாக பிரிப்போம், ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் பிரித்து எடுக்கணுங்க. இந்த குத்துவாவை பொறுத்தவரையும் வலையை உதறினாலே இந்த குத்துவா வந்து மேக்ஸிமம் உளுந்துரும். அந்த மாதிரியாக ஐடியாவில் தான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை சுற்றிலும் 4 சைடும் வலையை அணைச்சிக்கிட்டு நம்ம உதற மீன் எங்கேயுமே தனியாக கீழே உழுவாத அளவுக்கு வலையை அணைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதறுவோங்க. உதறி முடித்ததும் வலையில் இருக்கிற மொத்த மீனையும் எடுத்துகிட்டு எடை போட போயிடுவாங்க. தட்டுங்கடா வேமா. நவீன எப்படியா அதே தான் பண்றான் இப்போ.
இந்த மாதிரி உதறி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி படகுலேருந்து மீன் எல்லாமே இந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் இப்போ 2 படகுக்கு இடையில வலை வச்சுருக்கிறதுனால இந்த மீன் எல்லாத்தையுமே மறுபடியும் தண்ணியில் அள்ளி கொட்டிட்டு நல்லா மீன் அலசின மாதிரி அப்படியே ஆற்று தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் இந்த மீனை அள்ளிட்டு போய் மீனை எடை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த வலையை எல்லாத்தையும் நாளைக்கு கடலுக்கு போகிறதுக்கு தயாராக வலையை எல்லாத்தையுமே பற்றி வச்சுட்டு போயிடுவோங்க. இது தாங்க எங்களோட ஒரு நாள் மீன் பிடிக்கிற முறை மாப்பு வலையில். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட ஒரு நாள் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேலையை பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே எல்லோரும் பார்க்குற வேலையும் சந்தோஷத்தோடு அனுபவித்து செஞ்சோம் அப்படின்னா எந்த வேலையுமே யாருக்கும் கஷ்டம் இல்லைங்க.